விருதுநகருக்கு அருகே தனியார் பள்ளிகளுக்கு நிகராக ஸ்மார்ட் வகுப்போடு செயல்படுகிறது அரசு பள்ளி. தங்கள் பிள்ளைகளுக்காக கிராம மக்களே பணம் செலவு செய்து இந்த திறன்மிகு வகுப்பறையை உருவாக்கியுள்ளனர். விருதுநகர் அருகே குப்பாம்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளி அந்த மாவட்டத்திற்கே முன்னுதாரணமாக மாறியுள்ளது. 1946ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில் குப்பாம்பட்டி மட்டும் இன்றி அதனை சுற்றியுள்ள 10க்கும் அதிகமான கிராமங்களில் இருந்து வரும் மாணவர்களும் படிக்கின்றனர். பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தாலும் தங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக பெற்றோர் ஒருங்கிணைந்து 1.5 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி குப்பாம்பட்டி நடுநிலைப் பள்ளிக்கு ஸ்மார்ட் வகுப்பறை அமைத்துக் கொடுத்துள்ளனர். முன்னெல்லாம் எழுத்து மூலமாக சொல்லுவாங்க. இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் பாடம் மாதிரி காமிச்சு ஃபார் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்துகிறாங்க. அது ரொம்ப நல்லா பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாம் காசு ரெடி பண்ணி ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பித்தோம். 1லேருந்து 8 வரைக்கும் இப்போ நல்லா படிக்கிறாங்க. அது நாங்கள் படிக்காதனால எங்கள் பிள்ளைகளாம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறோம். பெற்றோரின் முயற்சியை தொடர்ந்து அரசும் கணினி, மடிக்கணினி போன்றவற்றை வழங்கியுள்ளது. ஸ்மார்ட் வகுப்பு மூலம் ஆங்கிலமும் பயிற்றுவிக்கப்படுவதால் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொண்டு படிப்பதாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஸ்ரீராம் கூறுகிறார். இதனால் மாவட்டத்திலேயே புதுமையான பள்ளி என்ற அங்கீகாரமும் குப்பாம்பட்டி நடுநிலைப் பள்ளிக்கு கிடைக்க உள்ளது. ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையின் மூலமாக பள்ளி மாணவர்களுடைய கல்வி நலன், திறன்கள், புரிதல் மேலும் மேலும் வளர்ந்திருக்கிறது. மேலும் வளர்வதற்காக அரசும் பல்வேறு உயர் தொழில்நுட்ப கருவிகள், கணினி மற்றும் லேப்டாப் இதர வசதிகளை செய்து கொடுக்கின்றனர். ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே பள்ளி என்பது பாலமாக இருக்கும்போது அங்கு பயிலும் மாணவர்களின் கல்வித்தரமும் உயரும் என்பதற்கு குப்பாம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளி சான்றாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக விருதுநகரில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராஜசேகருடன் செய்தியாளர் கணேஷ்குமார்.